சிவாய நம. அருள் வேண்டி சிவாய நம மற்றும் தங்க சிவாய நம யூடியூப் சேனல் இணைந்து வழங்கும் 2ஆம் ஆண்டிற்கான மாபெரும் கவிதை போட்டி. முதியோர் இல்லம். முதியோர் இல்லம். முதியோர் யார்? உதிக்கின்ற சூரியன் இளஞ்சூரியன் என்றால் அஸ்தமன சூரியன் முதுசூரியன் என்றாமோ? உதிக்கின்ற சூரியன் இளஞ்சூரியன் என்றால் அஸ்தமன சூரியன் முதுசூரியன் என்றாமோ? மறுநாள் காலை பளிரென உதிக்கின்ற பகலவன் அவன்தானே? மறுநாள் காலை பளிரென உதிக்கின்ற பகலவன் அவன்தானே? உதிர்ந்த பழங்களை வாயினால் ஊதி தின்ன பாட்டியை கேட்டானே பாலமுருகன். உதிர்ந்த பழங்களை வாயினால் ஊதி தின்ன பாட்டியை கேட்டானே பாலமுருகன். பாட்டி, பழம் சுடுதா என்று. அந்த பாட்டி முதிர்ந்தவள் என்றால் அவள் வார்த்தை இன்று வரை இளமையோடு இருக்கிறதே. அந்த பாட்டி முதிர்ந்தவள் என்றால் அவள் வார்த்தை இன்று வரை இளமையோடு இருக்கிறதே. இரு கண்ணும் இழந்த பெற்றோரை உரியதனில் தானிறுத்தி உலகெல்லாம் வளவந்த சிரவணன் போலே பாரினிலே யாருமுண்டோ இன்று. இரு கண்ணும் இழந்த பெற்றோரை உரியதனில் தானிறுத்தி உலகெல்லாம் வளம் வந்த சிரவணன் போலே பாரினிலே யாருமுண்டோ இன்று. முதியோர் இல்லம் நாடும் மூத்தோர் யார்? முதியோர் இல்லம் நாடும் மூத்தோர் யார்? மதியாத சிறியோரால் கதியற்று போனவரா? வழியேதுமின்றியே வாடித்தான் போனவரா? பிடிச்சோறு தனக்கீக மடிமீது மக ஒன்று குடியேற மறுத்ததனால் குலைந்துதான் போனவரா? பிடிச்சோறு தனக்கீக மடிமீது மக ஒன்று குடியேற மறுத்ததனால் குலைந்துதான் போனவரா? பெற்ற மகன் பெற்று தந்தையென ஆன பின்னர் உற்றவருக்கு உறுதுணையாய் இருந்திடவே மனமிழந்து ஓட்டியே விட்டதனால் ஓடித்தான் போனவரா? பெற்ற மகன் பெற்று தந்தையென ஆன பின்னர் உற்றவருக்கு உறுதுணையாய் இருந்திடவே மனமிழந்து ஓட்டியே விட்டதனால் ஓடித்தான் போனவரா? ஆசைக்கு ஒன்றும் ஆஸ்திக்கு ஒன்றுமென அழகுறவே பெற்றெடுத்து பண்புடனே பாரினிலே பலர் புகழதாம் வளர்த்து எங்கள் குழந்தைவன் ஏற்றங்கள் புரிந்திடுவான், சுற்றங்கள் எல்லாமும் சுகமுறவே வைத்திடுவான். பல்லோரும் வாருங்கள் பாலகனை பாருங்கள் எனச் செல்ல பெயர் வைத்து பிறந்த நாள் விழா வைத்து ஊரார் உடன்பிறப்பு உன்னதமாய் அறிந்திடவே பாட வைத்து படிக்க வைத்து அரண்மனை உத்தியோகமது திறனாலே தான் பெற்று ஊர் மெச்ச உயர்ந்ததங்கள் உளங்குளிர வைத்தவன்தான். ஆசைக்கு ஒன்றும் ஆஸ்திக்கு ஒன்றுமென அழகுறவே பெற்றெடுத்து பண்புடனே பாரினிலே பலர் புகழதாம் வளர்த்து எங்கள் குழந்தைவன் ஏற்றங்கள் புரிந்திடுவான், சுற்றங்கள் எல்லாமும் சுகமுறவே வைத்திடுவான். பல்லோரும் வாருங்கள் பாலகனை பாருங்கள் எனச் செல்ல பெயர் வைத்து பிறந்த நாள் விழா வைத்து ஊரார் உடன்பிறப்பு உன்னதமாய் அறிந்திடவே பாட வைத்து படிக்க வைத்து அரண்மனை உத்தியோகமது திறனாலே தான் பெற்று ஊர் மெச்ச உயர்ந்ததங்கள் உளங்குளிர வைத்தவன்தான். காலமது மாறியதால் கோலங்கள் பல எடுத்து இன்றம்மை காலாலே வீசிவிட்டான் எங்களுடன் கைவீசி நடந்த மகன். காலமது மாறியதால் கோலங்கள் பல எடுத்து இன்றம்மை காலாலே வீசிவிட்டான் எங்களுடன் கைவீசி நடந்த மகன். எங்கு செல்வோம் என்பருக்கு இவ்வுலகில் புக்கிடமே இம்முதியோர் இல்லம்.
எங்கு செல்வோம் என்போருக்கு இவ்வுலகில் புக்கிடமே முதியோர் இல்லம்தான். முதுமை நோய் என்றால் இளமை வாழ்வா? முதுமை நோய் என்றால் இளமை வாழ்வா? மூத்தோர் சொற்கேள் என்றாரே ஓர் புலவர். மூத்தோர் சொல் கேள் என்றாரே ஓர் புலவர். அது ஏன்? நல்வாழ்விற்கு வகுக்கும் வழி அதுவன்றோ? நல்வாழ்விற்கு வகுக்கும் வழி அதுவன்றோ? அதனால் பல்லோருக்கும் சொன்னார் பாரறிய. காயிலே புளிப்பதென்ன, கனியிலே இனிப்பதென்ன, நோயிலே படுப்பதென, நோன்பிலே உயிர்ப்பதென பாடினானே பாரதி. காயிலே புளிப்பதென்ன, கனியிலே இனிப்பதென்ன, நோயிலே படுப்பதென்ன, நோன்பிலே உயிர்ப்பதென்ன பாடினானே பாரதி. முதுமை இனிக்கும், இளமை புளிக்கும் என்பதால் அல்ல, முதிர முதிர இனிமை பெருகும் என்பதால். முதுமை இனிக்கும், இளமை புளிக்கும் என்பதால் அல்ல, முதிர முதிர இளமை பெருகும் என்பதால். வயதுதான் முதுமை என்றால் அனைவருக்கும் முதுமை பொதுவானது. வயதுதான் முதுமை என்றால் அனைவருக்கும் பொதுவானது முதுமை. அரசின் கட்டாய கல்வி என்பது போல பெற்றோருக்கு கட்டாய கவனிப்பு என்ற நிலை வர வேண்டும். அரசின் கட்டாய கல்வி என்பது போல பெற்றோருக்கு கட்டாய கவனிப்பு என்ற நிலை வர வேண்டும். காளையர் பெறாது கண்ணியரையே பெற்றவருக்கு என்ன கதி? காளையர் பெறாது கண்ணியரையே பெற்றவருக்கு என்ன கதி? ஆஸ்தியிலே பங்கு பெறும் கண்ணியர்கள் கட்டாய கவனிப்பிற்கு ஆளாக வேண்டும். ஆஸ்தியிலே பங்கு பெறும் கண்ணியர்கள் கட்டாய கவனிப்பிற்கு ஆளாக வேண்டும். முதியோர் இல்லம் இல்லாமை வேண்டும். முதியோர் இல்லம் இல்லாமை வேண்டும். அப்படியே ஓரிரண்டு இருந்தாலும் பேரறிவுடையோர் சீர்மிகு இல்லம் என்றே அழைக்கப்படல் வேண்டும். அப்படியே ஓரிரண்டு முதியோர் இல்லம் இருந்தாலும் பேரறிவுடையோர் சீர்மிகு இல்லம் என்றே அழைக்கப்படல் வேண்டும். நற்கதியினை நாடி நாம் அனைவரும் நடைபோட வேண்டும். நற்கதியினை நாடி நாம் அனைவரும் நடைபோட வேண்டும். நன்றி, வணக்கம். அன்புடன் தங்கமணி திருப்பதி.